தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசேஷ் ஸ்டாலின் பாரதி. என்னப்பா தம்பி மறுபடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரொம்ப நாள் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ரொம்ப நாள் ஆகுது. மீண்டும் ஒரு துயரமான கோர சம்பவம் நடந்திருக்கு. மளிகை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வலைதளங்களில் நம்ம எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க எடுத்துட்டு வந்து தருவாங்க இல்லையா, அதில் ஒரு அண்ணன் பணி செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. அவரை வெட்டியிருக்கிறாங்க. ஏன் வெட்டினாங்க, எதற்காக வெட்டினாங்க, எப்படி வெட்டினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். காணொலியில் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அப்பாவினுடைய ஜூஸ் கடை இருக்குல்ல, ஜூஸ் நினச்சிட போறீங்க. கண்ணாடி பாட்டில் அரைச்சி வச்ச ஜூஸ் கடை இருக்குல்ல, அந்த ஜூஸ் கடையில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அந்த கண்ணாடி பாட்டில் ஸ்டிக்கரில் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று அதை ஒட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ உண்மையிலே அப்படிதான் இருக்கா அப்படின்னா அது பெரும் கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு இந்த மது பானங்களை தாண்டி போதைப் பொருளும் கஞ்சாவினுடைய புழக்கமும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கஞ்சா பைக்லையோ இல்லை இந்த போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அந்த கவர்லையோ இந்த போதைப் பொருளானது, இந்த கஞ்சாவானது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. அது கூட விட்டுருங்களேன், இந்த போதைப் பொருளையோ இந்த கஞ்சாவையோ பள்ளி பயிலும் மாணவர்களோ கல்லூரி படிக்கும் மாணவர்களோ வயது முதிர்ந்தவர்களோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பிரிண்ட் போட்டிருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, இதெல்லாம் விடுங்க, நம்ம சம்பவத்துக்கு வருவோம். சென்னை வேளச்சேரி பகுதியில் இந்த ஜெப்டோ நிறுவனத்தில் அந்த அண்ணன் பணியாற்றுறாரு. மளிகை சாமான் எடுத்துட்டு வீட்டில் கொடுக்குற பணியாற்றுறாரு. இந்த அண்ணன் தன்னுடைய பணியில் இருக்காரு என்னன்னு தெரியல. இந்த பார்த்திபன் என்கிற அந்த நபர் இவர் என்ன பணியில் இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது 3 பேர் இவரை வெட்டிட்டு போகிறாங்க. நடு ரோட்டில் இவரை வெட்டிட்டு போயிடுறாங்க. இவரெல்லாம் இந்த செய்தியெல்லாம் கடந்து வந்துருச்சு. இப்போ செய்திக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, இந்த 3 பேர் வெட்டியிருக்காங்க இல்லையா, இவங்க 3 பேரையும் கைது செஞ்சு விசாரிக்கும் போது தான் தெரியுது இவங்க 3 பேரும் சரியான கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. சரி, கஞ்சா போதையில் இருந்திருக்கிறாங்க, இதுதான் செய்தி. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இப்போதானே ஒரு அமைச்சர் ஐயா மா சுப்பிரமணியன் சொன்னார், தமிழ்நாட்டில் 0% கஞ்சாங்க என்று சொன்னார். அப்போ இந்த விசாரிக்கப்படக்கூடிய 3 பேரும் எந்த 0ல கஞ்சா வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க? இல்லை, இப்போ 18வது முறையா ஒரு அம்மா கஞ்சா விற்கிறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களே, அவங்க 19வது தடவையா கைது செய்யப்படும் போது விசாரிப்பாங்கல்ல, அப்ப வேணா கிடைக்கலாம். ஏன்னா இவங்க அந்த அம்மா கிட்ட கூட கஞ்சா இல்லை எப்படின்னா செஞ்சிருக்கலாம். ஆனா கஞ்சா எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது அப்படின்னுதான் நம்மளுடைய கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டில் 0% கஞ்சான்னுங்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றோம், இந்த போதை என்பது மிக தீமையானது, யாரும் அது பக்கம் போகாதீங்க. அதுவும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி, குறிப்பா இந்த கஞ்சா போன்ற பொருட்களை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய போதை என்பது உடல்ல மிகவும் தீவிரமான விளைவுகளை உண்டாகும் என்று நம்ம மீண்டும் 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 சொல்றோம். அதை அந்த போதையை பயன்படுத்திட்டு அவங்களுக்கு என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியல. நம்ம சமீபமா பார்த்தோம், நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு ரயில் பயணத்தில் இருக்கும்பொழுது ஒரு வட இந்திய ஒரிசாவை சார்ந்த அந்த அண்ணனை வெட்டுறாங்க. படுகாயம் அடைகிறாரு. நிக்க வச்சு வெட்டுறாங்க, ஓட வச்சு. ஒரு பக்கம் பார்த்தா போலீஸ் வெட்ட வர்றாரு, ஓடுறா அப்படின்ட்டு வெட்ட வர்றாரு. கடைசியில் எல்லா போலீஸும் சேர்ந்து அந்த ஒரு நபரை தடுக்க வேண்டியதாகுது. பார்த்தா அவர் கஞ்சா போதையில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இது என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா ஓட வெட்டுறாங்க, நிக்க வச்சு வெட்டுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. நம்ம பெண்கள் போனா பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, அவங்கள விசாரிச்சு பார்த்தா அவங்க போதையில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இது என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க எப்போ போதையில இருப்பாங்க, எந்த போதையை பயன்படுத்திட்டு எப்படி போதையில இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதே மக்களுக்கு பயமா இருக்கு. ரோட்ல சும்மா போயிட்டு வர முடியல, போதையை போட்டுட்டு செயினா இருக்கிறாங்க, தாலி பறித்தல், இது போன்ற செயல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்ப மக்களுக்கு என்ன ஆகுது, ஒரு அச்சத்தையும் பீதியையும் பயத்தையும் உண்டாகுது. ஐயோ வெளில போலாமா வேணாமா, எவன் எந்த போதையில இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு நிலைமையை உருவாகுது. நம்ம கேட்டா என்ன சொல்லுவோம், 0% கஞ்சா, போதையின் பாதையில் யாரும் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஊரெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் நாங்கள் 3000 தந்த முதல்வருக்கு நன்றி. சரி, 3000 தந்த முதல்வருக்கு நன்றினா முதல்வர் தானே கொடுத்தாரு அப்படின்ட்டு முதல்வருக்கு நன்றி அப்படின்ட்டு முதல்வர் படத்தை போட்டு போனதுன்னு இவ்வளோ பெரிய பேனர் வச்சு அதில் இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், கீழே பார்த்தா வட்ட செயலாளர் போட்டோ, மாவட்ட செயலாளர் போட்டோ, எம்எல்ஏ போட்டோ, எம்பி போட்டோ, மறுபடியும் நாங்கள் தான் அப்படின்னு பிராண்டிங் பண்ணுறாங்க.
எதுக்கு நீங்கள் 3000 கொடுக்குறீங்க, எதற்காக கொடுக்குறீங்க, எல்லாம் இங்கே கேள்வி எழுது. நீங்கள் முதல்வர் படம், துணை முதல்வர் படம், ஐயா உதயநிதி, இவங்களுக்கு என்ன அப்படின்னா திராவிட மாடல் 2.0 மறுபடியும் வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம மறுபடியும் பால் விலை ஏற்றலாம், மறுபடியும் சொத்து வரி ஏற்றலாம், மறுபடியும் கரண்ட் பில்லு ஏற்றலாம். கேட்டால் நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோமே, ஓசியில் பஸ்ஸு கொடுத்தோமே, அதை பண்ணமே, இதை பண்ணமேன்னு சொல்லி கதையை ஒரு ரீல் ஓட்டிக்கலாம். மறுபடியும் நம்ம கொள்ளையடியில் நம்ம கரெக்டாக இருப்போம் அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு தான் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் இவங்க பண்ணுறது எல்லாமே வரி திணிப்பு. அதாவது நம்ம பாக்கெட்டில் காசு இருந்தால் அவங்க கேட்குறாங்க காசு கொடுங்கன்னா நம்ம இல்லைன்ட்டு போகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நம்ம பாக்கெட்லேயே கொஞ்சம் 1000 ரூபாய் வச்சுட்டு இவங்க 3000 4000 நம்ம பாக்கெட்லேருந்து தூக்கிடுது. கேட்டால் நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோமே, ஓசியில் பஸ்ஸு கொடுத்தோமே அப்படின்னு பச்சையாக போய் சொல்ல வேண்டிய. சரி, இவங்க 3000 ரூபா கொடுத்துட்டாங்களே, அப்படி கொஞ்சம் டாஸ்மாக் கடை எட்டி பார்ப்போங்க அப்படின்னு பார்த்தா இவங்க 3000 ரூபா கொடுத்ததுக்காக அங்கே 3 கிலோமீட்டர் லைன் நிற்கிது. எங்க 3000 ரூபா கொடுத்ததுனால அங்கே 3 கிலோமீட்டர் லைன் நிற்கிது. கேட்டா எங்களுக்கு கை நடுங்குதுங்க, 3000 ரூபா கொடுத்தேன் அதனால வந்துட்டோம். சரி 5000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணீங்க, 5 கிலோமீட்டர் லைன் நிற்போமே அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க எவ்வளோ தீவிரமாக செயல்படுறாங்க, இவங்களை தீவிரமாக செயல்பட வைக்கிறதுக்கு திமுக எவ்வளோ தீவிரமாக செயல்படுது அப்படிங்கிறத மக்கள் இந்த இடத்துல நல்லா உணரணும். முன்னெல்லாம் ஊருக்கு ஒருத்தர் தான் குடிப்பாங்க, மொடா குடிக்காரங்களா இருப்பாங்க. ஆனால் பார்த்துலையே குடிகாரன்றாங்க, அவங்களுக்குலாம் வச்சுக்காத அப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லி அனுப்புவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஊருக்கு ஒருத்தர் தான் குடிக்காமல் இருக்காங்க. இந்த குடிகாரங்களாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவன் குடிக்க மாட்டான்டா, அவங்க கூட பழகாத அப்படிங்கிறாங்க. அப்போ நிலைமை எப்படி திரும்பி மாறிடுச்சு பாருங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஊருக்கு ஒருத்தன் குடிக்காமல் இருக்காங்களா, அவங்களும் மட்டை பண்ணி இந்தா நீ குடி அப்படின்ட்டு ஊரில் இருக்க எல்லாரையும் குடிக்க வச்சுருவாங்க. அதுக்கு தான் திமுக திட்டம் போட்டு கிளியராக செயல்படுது. குடிக்க வச்சா மட்டும்தான் திராவிட மாடல் 2.0 மீண்டும் வரும். அப்போ தான் நாங்கள் சொல்லுவோம் டாஸ்மாகில் தான் பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் குடி அடிமைகளாக, மது போதையர்களாக, மது பிரியர்களாக மாற்றி வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. இங்கே முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. இங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களை கேளுங்களேன், எங்களுக்கு டாஸ்மாக்லேருந்து தான் பொருளாதாரம் வருது, டாஸ்மாக்லேருந்து தான் பொருளாதாரம் வருது, டாஸ்மாக்லேருந்து தான் பொருளாதாரம் வருது. ஆனால் பொருளாதாரம் வருதுல்ல, அப்போ மக்களுக்கு எல்லா திட்டத்தையும் செய்ய வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அவங்கக்கிட்ட பதில் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்தது, அந்த ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து படிக்கும்போது ஒரு சிறந்த அரசின் அடையாளம் எது, நிர்வாகம் எது அப்படின்னா வரவுகளுக்குள்ள செலவெல்லாம் கட்டுப்படுத்தி மக்களும் நல்லா இருக்கணும், அரசும் நல்லா இருக்கணும் என்ற வகையில் செயல்படுறது தான் ஒரு சிறந்த அரசின் நிர்வாகம். அதுதான் நிர்வாகத்திறன், அதுதான் சிறந்த பொருளாதாரம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். எப்போ அப்படின்னா இந்த ஜெயரஞ்சன் ஐயா வந்து பேசியிருந்தாங்கல்ல, அரசு கடன் வாங்கினா உங்களே கழுத்து சண்டை பிடிச்சி கேட்குறாங்க அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கை பேசும்போது நம்ம இதை சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் ஒரு அரசினுடைய சிறந்த நிர்வாகம். இங்க திமுக என்ன பண்ணுது, வரவுகளுக்கு மேல செலவு தான். டாஸ்மாக்ல இருந்து 40,000 கோடி வருதா, ஆனா இங்க திட்டம் எதுவுமே நிறைவேறது இல்லை. நம்ம மக்களை போய் கேட்கிறோம், இந்த திட்டம் சொன்னாங்களே வந்துருச்சா? உதாரணத்துக்கு இந்த 1000 ரூபாய் எடுத்துங்க, மகளிர் உரிமை தொகை எடுத்துங்க. தொடக்கத்துல என்ன சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் தரோம், இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, 1 கோடி பெண்களுக்கு தரோம், தகுதி உடைய மகளிர் அப்படின்னாங்க. எதுக்கு அப்ப அந்த மாதிரி சொல்றீங்க? இப்ப தெருக்கு 4 பேரை போட்டு எல்லாருக்கும் போட்டோம் அப்படின்னு போய் சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு சேவை மையத்திலையும் எனக்கு 1000 வந்துட்டா பாருங்க, எனக்கு 1000 வந்துட்டா பாருங்க, எனக்கு 1000 வந்துட்டா பாருங்க. எல்லாரும் ஏழை பெண்கள். இங்க திமுக என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்க நாட்டை வளர்ச்சி கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டே இருக்குதே தவிர நாடு வளர்ச்சியே அடையல. 4000 கோடினாங்க, எல்லா மழைநீர் வடிகாலையும் கட்டி முடிச்சுட்டாங்களா? இங்க அது பெரிய கேள்வியா இருக்கு. இலவச பஸ், இலவச பேருந்து அப்படின்னாங்க, இன்னைக்கு அதே பேட்டரி பஸ்ஸா மாற்றி என்னவோ புது பேருந்துகளை கொண்டு வந்து அதுக்கும் நீங்க கட்டணம் வசூலிக்கிறீங்க. இல்லை உங்களால சொல்ல முடியுமா? அப்ப எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு மக்கள் உணரணும். பாருங்க மக்களே, அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ட்டு இதெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பலர் கேள்வி கேட்கறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டா அவரு சும்மா நாங்க கலாய்க்கிறோம் என்ற பொறையில பதில் தெரிவிக்கிறது. ஐயா சீமான் அவர்கள் ஒவ்வொருத்தரையும் வன்மையா கண்டிச்சு போராட்டம் பேசுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் பல தலைவர்கள் கேட்கறாங்க. ஆனா இது எதுக்குமே திமுக வாய் திறக்கிற மாதிரி இல்லை. முக்கியமா திமுக கூட்டணியில இருக்க எந்த கட்சிகளும் வாயை திறக்கிற மாதிரி தெரியல. எனவே மக்களே, என் அருமை தமிழ் சொன்னாங்களே, ஓட்டு போட வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. சிந்திச்சு ஓட்டு போட வேண்டியது இந்த காணொலியை பார்க்குற உங்களுடைய கடமை. எனவே சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.